சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல், கேஸ் சிலிண்டர் புக்கிங் ரூல்ஸ் மாறிவிட்டது. பொதுமக்களுக்கு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. சமையல் சிலிண்டர் முன்பதிவு செய்து வாங்குவதற்கான விதிமுறைகளை அரசு மீண்டும் மாற்றியுள்ளது. இனி முன்பதிவுக்கான கால வரம்பு இதுதான். அதாவது கேஸ் சிலிண்டர் விஷயத்தில் மியாக் முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. இந்தியாவின் முக்கிய எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் சிலிண்டர் முன்பதிவு, விநியோகம் மற்றும் குழாய் வழி இயற்கை எரிவாயு அதாவது பிஎன்ஜி தொடர்பான சில புதிய மற்றும் மிகவும் கடுமையான விதிகளை அமல்படுத்தியுள்ளது. பெட்ரோலிய அமைச்சகத்தின் இந்த புதிய சட்ட மற்றும் நிர்வாக மாற்றங்கள் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான நுகர்வோரை நேரடியாகவே பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதிகரித்து வரும் கள்ள சந்தை மற்றும் எரிவாயு பற்றாக்குறை குறித்த வதந்திகளுக்கு மத்தியில் பீதியுடன் முன்பதிவு செய்வதையும் அதிகப்படியான சிலிண்டர்களை பதுக்கி வைப்பதையும் தவிர்க்குமாறு எண்ணெய் நிறுவனங்கள் நுகர்வோரை வலியுறுத்தி உள்ளது. அந்த வகையில் கள்ளசந்தை மற்றும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களின் சட்டவிரோத வணிக பயன்பாட்டை தடுப்பதற்காக 2 முன்பதிவுகளுக்கு இடையிலான முன்பதிவு காலத்தை அரசு நீடித்துள்ளது. அதே சமயம் நகர்ப்புறங்களில் வசிக்கும் நுகர்வோர் முதல் சிலிண்டரை வாங்கிய 25 நாட்களுக்கு பிறகே 2வது சிலிண்டரை முன்பதிவு செய்ய முடியும். அதே போல கிராமப்புறங்களில் இந்த கால வரம்பு பொறுத்தவரை மேலும் 45 நாட்களாக கடுமையாக்கப்பட்டுள்ளது. அதாவது கிராமப்புறங்களில் ஒரு புதிய சிலிண்டர் வந்தடைந்த 45 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த முன்பதிவு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே சமயம் இந்த விதிமுறைகள் அனைத்துமே 14.2 கிலோ எடை கொண்ட வழக்கமான சிலிண்டர் மற்றும் 5 கிலோ சிறிய வீட்டு உபயோக சிலிண்டர் ஆகிய இரட்டிற்கும் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இனி விநியோகஸ்தர் சிலிண்டரை நேரடியாகவே உங்கள் வீட்டு வாசலில் ஒப்படைக்க மாட்டார். பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்த ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சிலிண்டர் டெலிவரி செய்பவர் உங்கள் வீட்டிற்கு வரும்போது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஒரு முறை கடவுச்சொல் அதாவது ஓடிபி அனுப்பப்படும். அந்த ஓடிபி எண்ணை இயந்திரத்தில் உள்ளீடு செய்த பின்னரே டெலிவரி செயல்முறை நிறைவடையும். உங்கள் மொபைல் எண் எரிவாயு ஏஜென்சியில் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் டெலிவரி தாமதமாகலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல இகேஒய்சி செயல்முறையை இன்னும் முடிக்காத வாடிக்கையாளர்கள் அதை ஒரு முறையாவது செய்ய வேண்டும். நீங்கள் ஏற்கனவே இகேஒய்சி செய்திருந்தால் அதை மீண்டும் செய்ய வேண்டும். அதிகாரப்பூர்வ தேவை எதுவும் இல்லை. மேலும் ஒரு வீட்டிற்கு ஒரு எரிவாயு இணைப்பு என்ற திட்டத்தை அரசு வேகமாக செயல்படுத்தி வருகிறது. ஏற்கனவே பிஎம்ஜி சேவையை கொண்டுள்ள நகர்ப்புற வீடுகள் தங்கள் எல்பிஜி இணைப்புகளை திரும்ப ஒப்படைக்குமாறு ஊக்குவிக்கப்படுகின்றன. அதே சமயம் இந்த பிஎன்ஜி இணைப்பை பயன்படுத்தும் வீடுகளுக்கான எல்பிஜி இணைப்புகள் ஜூன் 30க்கு பிறகு அரசால் தானாகவே துண்டிக்கப்படும் என்று சில ஊடக அறிக்கைகளும் சமூக ஊடகங்களும் கூறுகிறது. இருப்பினும் அரசு இதுவரை அத்தகைய அதிகாரப்பூர்வ காலக்கெடுவை அறிவிக்கப்படவில்லை என்று எண்ணெய் நிறுவனங்களும் சட்ட அதிகாரிகளும் தெளிவுபடுத்தி உள்ளன.
இதனால் நம் நாட்டில் எல்பிஜி விநியோகம் முற்றிலும் இயல்பாகவும் தடையின்றியும் போதுமானதாகவும் உள்ளது என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி உள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் எல்பிஜி பயனர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் இருக்கிறது. அதாவது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் ஏற்பட்டதை தடுத்து முக்கிய கடல்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் இந்தியாவில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஹோட்டல் மூடப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றன. அந்த வகையில் இதை சமாளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. அந்த வகையில் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே மார்ச் மாதத்தில் வாடிக்கையாளர்களை 3 மாத காலத்திற்குள் எல்பிஜி இணைப்பிலிருந்து குழாய் வழி இயற்கை எரிவாயுவிற்கு மாற வேண்டும் என்று அரசாங்கம் அறிவுறுத்தியது. அதன்படி பலரும் பிஎன்ஜிக்கு மாற தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் ஏற்கனவே வீடுகளில் பைப்லைன் மூலம் இயற்கை எரிவாயு அதாவது பிஎன்ஜி விநியோகம் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு இனி எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிரடியாக மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதாவது இனி ஒரே நபர் அல்லது ஒரே வீட்டில் எல்பிஜி மற்றும் பிஎன்ஜி ஆகிய 2 இணைப்புகளையும் வைத்திருக்க முடியாது. பிஎன்ஜி இணைப்பை பெற்ற பிறகு வாடிக்கையாளர்கள் தங்கள் எல்பிஜி இணைப்புகளை துண்டிப்பதற்கு அரசாங்கம் 30 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது. ஆனால் கவலை வேண்டாம், இந்த வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே பிஎன்ஜி இல்லாத பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தால் எதிர்காலத்தில் எல்பிஜி இணைப்பை மீண்டும் பெறுவதற்காக ஒரு வவுச்சரை பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கும் ஒரு விதியையும் அரசாங்கம் அறிவுறுத்தி உள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒருவேளை வாடிக்கையாளர்கள் எல்பிஜி இணைப்பை துண்டிக்க விரும்பவில்லை என்றால் அவர் எரிவாயு நிறுவனத்திடமிருந்து ஒரு சிறப்பு மாற்று சீட்டை பெறலாம். இந்த சீட்டு எதிர்காலத்தில் அவர்களின் எல்பிஜி இணைப்பை மீண்டும் பெறுவதை எளிதாக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் மாற்று சீட்டு அதாவது டிரான்ஸ்ஃபர் வவுச்சர் பயன்கள் என்னென்ன? நகரங்களில் இருக்கும் மக்கள் பிஎன்ஜி இணைப்பை பெறும்போது அவர்கள் தங்களது பழைய எல்பிஜி சிலிண்டரை ஒப்படைப்பார்கள். ஆனாலும் அதற்கு அவர்கள் ஒரு சிறிய நகரம், ஊர் அல்லது பிஎன்ஜி குழாய்கள் இல்லாத பகுதிக்கு மாறும்போது ஒரு புதிய எல்பிஜி இணைப்பை பெறுவதற்கு நீண்ட ஆவண பணிகளையும் கணிசமான செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை உள்ளது. ஆகையால் அதுக்குதான் அரசின் புதிய மாற்று சீட்டு விதி இந்த சிரமத்தை நிரந்தரமாக நீக்கும் என்று கூறப்படுகிறார்கள். அதாவது இந்த சீட்டை காண்பிப்பதன் மூலம் வாடிக்கையாளர்கள் பிஎன்ஜி இல்லாத பகுதிகளில் தங்களது எல்பிஜி இணைப்பை அதிக சிரமம் இல்லாமல் உடனே மீண்டும் செயல்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. இது தவிர சிலிண்டர் விஷயத்தில் அரசு தொடர்ந்து பல்வேறு புதிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் கேஸ் சிலிண்டர் விலை ஏறிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படும் சாமானிய மக்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி வந்துவிட்டது. வழக்கமான எல்பிஜி சிலிண்டர்களுக்கு மாற்றாக எத்தனால் மற்றும் தண்ணீர் கலவையில் இயங்கும் ஒரு புதிய வகை ஸ்டவ் தொழில்நுட்பத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அதிரடியாக அறிமுகப்படுத்தியுள்ளார். அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது புதிய தொழில்நுட்பம் முறைப்படி அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது
இந்த புதிய தொழில்நுட்பம் வர்த்தக ரீதியாக மற்றும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களை விட மிக மலிவானது மட்டுமல்லாமல் புகையில்லா சமையலுக்கு வழிவகுக்கும் என்று அடித்து சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாகவே பல வீடுகளில் அவசர தேவைக்கான 2 கேஸ் சிலிண்டர்களை வாங்கி அடுக்கி வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது. ஆனால் அந்த 2 சிலிண்டர்கள் இருந்தாலும் கூட இந்த எத்தனால் அடுப்பு தரும் மிக குறைந்த எரிபொருள் செலவும் பாதுகாப்பான செயல்பாடும் கிடையாது என்பதே உண்டு. கேஸ் சிலிண்டர் தீர்ந்து விடுமோ என்ற கவலையே இல்லாமல் பாதியளவு செலவில் சமையல் செய்ய இந்த புதிய தொழில்நுட்பம் வழிவகுக்கிறது. இந்த ஸ்டவ் டெக்னாலஜி ரொம்பவே சிம்பிள். வெறும் 7% எத்தனாலுடன் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மிக்ஸ் செய்யும் போது சமையலுக்கு தேவையான தகுந்த நெருப்பு ஜீவாலை மிக குறைந்த செலவில் உருவாகும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது எத்தனால் என்பது கரும்பு, மக்காசோளம் மற்றும் விவசாய கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு ஆல்கஹால் அடிப்படையிலான உயிரி எரிபொருளாகும். பெட்ரோல், டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களுடன் ஒப்பிடும்போது எத்தனால் மிகவும் சுத்தமாக எரியக்கூடியது. கார்பன் மோனாக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் மாசுகளையும் இது மிக குறைவாகவே வெளியிடுகிறது. இதன் காரணமாகவே மண்ணெண்ணெய் அல்லது விறகு அடுப்புகளால் ஏற்படும் வீட்டு மாசை குறைக்கவும் கரும்பு மற்றும் சோள விவசாயிகளுக்கு நல்ல லாபம் மற்றும் புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்கவும் இந்த தொழில்நுட்பம் உதவும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.